நெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டே பண்ண வேணாம். இதை போல் டெரஸ் இருக்கா, டெரஸில் டெய்லியும் ஒரு 2 hours வந்து வாக்கிங் விளையாடி விட்டிங்கனாலே போதும், அவங்களே தேஞ்சிரும். நீங்கள் இப்போது நெயில் வளரும், ஆனால் வந்து நம்ம விட்டாலே தேய வச்சிடலாம். அப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறீங்க, டெய்ல் இருக்கு உங்கள் வீட்டில் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நெயில் கட்டுற வாங்கி நீங்களே நெயில் கட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வாங்கினா அதானா எல்லாமே நம்ம வந்து கஸ்டமர் நம்மளே சொல்லி கொடுத்துருவோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆகாமல் எவ்வளோ அவங்க மெயின்டெனன்ஸுக்கு லோ மெயின்டெனன்ஸில் அவங்களை வளர்க்க முடியுமோ அவ்வளோ இதுவாக நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஹோம் ஃபுட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண எப்படி ப்ரிப்பேர் பண்ண கூட சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் எந்த ரேஷியோவில் அரிசி போடணும், எந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து கறி போடணும், எந்த ரேஷியோவில் என்ன செய்யணும் எல்லாமே சொல்லி கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து செஞ்சு அவங்கள வச்சுருவாங்க. நம்மக்கிட்ட வாங்குறவங்க வந்து இப்போ ஒன்று வாங்குவாங்க, அவங்க ரெஃபர் பண்ணி ஒரு 5 பேர் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ஃபுல்லாக நிறைய பேர் ரெஃபரன்ஸ் கால்ஸு நம்மக்கிட்ட நிறைய வரும். அதேமாதிரி உங்கள் சேனலில் போய் டவுட்டை நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் நான் புரிஞ்சுக்கினாங்க, போன வீடியோவில் பால் கொடுக்கூடாது சொன்னது நான் அடல்ட் டாக்கோ கொடுக்குறேன் எதுவுமே ஆகலை அப்படி சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறது வந்து பப்பிக்கு சொல்கிறோம். இப்போ 45 days ஒரு பப்பியை நம்ம கிட்டேருந்து நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த பப்பிக்கு வந்து நீங்கள் மில்க்கு வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த மில்கோட திக்னஸ் வந்து அதிகம், தாய் பாலுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் திக்காக இருக்கிறதால அவங்களுக்கு வந்து நான் அவ்வளோ லூஸ் மோஷன் ஆகிருக்கும். இதே ஒன்று 6 month ஆயிடுச்சு 7 month ஆயிடுச்சு அப்போ கொடுக்கலாம், அப்போ பிரச்சனை இல்லை. நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பப்பிக்கு தான் சொல்கிறோம். அது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுன்னு கமெண்டில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டாக்கு பாலே கொடுக்கூடாது சொல்கிறீங்க. நாங்கள் அப்படி சொல்ல, நாங்கள் வந்து பப்பிக்கு தான் கொடுக்க வேணான்னு சொன்னோம்.